பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தை நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உன் ஆலையில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும். எப்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மனுமக்களுக்கு வருகிறது, எப்பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அவர் வாழ்க்கையில நிறைவேறுகிறதோ அப்பொழுதுதான் இந்த தரித்திரமும் ஏழ்மையும் சாபமும் மாறி திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வாழ்க்கையை பார்க்க முடியும். இன்னைக்கு பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள் அவர்களை பற்றி இல்லை, ஏழை எளிய பாமர மக்களை அவர் தூக்கிவிட வேண்டும் என்றால், அவர்கள் வாழ்விலே இருக்கிற சாபங்கள் உடைய வேண்டும் என்றால், தேவன் அவரை நம்புகிறவர்களுக்கு விதிக்கிற அந்த விதி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும். இதைத்தான் அங்கே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, என் போதகத்தை நீ மறவாதே. த டீச்சிங் ஆஃப் காட். அப்ப தேவனுடைய போதகம். ஒரு மனிதன் இப்படிதான் தன்னை தான் படைத்த மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு விதியும் ஒரு நோக்கத்தோடு தான் பூமியில படைக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கும்போது, இந்த மனுஷனை நான் படைத்ததற்காக விசனப்படுகிறேன், இவருடைய கிரியைகள் சிறு வயது முதல் பொல்லாதவைகளாய் நித்தும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அப்போ ஏன் அவனுக்கு வழிகளை அவர் கெடுத்துக் கொள்கிறார்கள், தேவனுடைய பாதை விட்டு விலகுகிறார்கள், தேவன் விதித்த அந்த சட்டத்தை விதியை மீறுகிறார்கள். அது அவர்களுக்கு வேதனையும் பாவமாய் மாறுகிறது. ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார், என் கட்டளையை கை கொள்ளுங்கள், என் போதகத்தை கேளுங்கள். அப்போ ஆண்டவருடைய போதகம். அதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 22 படிக்கும் போது, பேதைகளே, நிந்தனைக்காரர்களே, இன்னும் நீங்கள் பேதையா, இன்னும் நிந்தனைக்காரராக இருந்தால், நிந்தனைனால் தரித்திரன், ஏழை, கடகாரன், போக்கிரி, பொல்லாதவென்ற உங்களை பார்த்து நிபச்சொற்களை மாற்ற வேண்டும் என்று, பேதைகளே, நிந்தனைக்காரர்களே, திரும்புகள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய போதனையை எந்த மனிதன் அவன் கடைபிடிக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே நிச்சயமான ஒரு அற்புதம் நடக்கிறது. அதே நீதிமொழிகள் 3:3 படிக்கும்போது, கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. தேவனுடைய இரக்கமும் தேவன் கொடுக்கிற இந்த போதனையும் சத்தியம், ட்ரூத் நம்ம விட்டு விலகாது இருக்கும் என்றால், நிச்சயமாக நம் ஆலையில் திராட்சரசமும் எண்ணெயும் அது புரண்டு ஓடும் என்பதிலே அந்த சந்தேகம். அப்போ அநேகருடைய வாழ்விலே அந்த தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை இழந்து போய், கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற ஒரு தகுதி, தேவனுடைய இரக்கம். அப்ப தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதன் மேல் இருந்த போதிலும் அந்த இரக்கத்தை அவன் உதாசீனப்படுத்தி, நீ கிருபையில் நின்று விழுந்தாய், அப்போ கிருபையிலிருந்து விழுந்து போன அப்படின்னால்தான் அவன் வாழ்க்கையில ஏழ்மையும் தரித்திரமும். அப்ப இறைவனுடைய அன்பும் கருணையும் மேல் இருக்கும்போது அதை விட்டு நீங்க விலகக்கூடாது. அந்த சத்தியம், சத்தியமாக இயேசுவை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமுகளை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியபரனாக ஆண்டவராக இயேசுவை நீங்கள் விட்டு விலகாது இருக்கும்போது அவர் உங்களை பூமியிலே செழுமையினாலே, கொழுமையினாலே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய அற்புதங்களை அவர் நம் வாழ்க்கையிலே செய்கிறார். 3வது பார்க்கும்போது, அதே நீதிமொழி 3:5 படிக்கும்போது, உன் சுய புத்தி மேல் உங்களுடைய புரிதல் படி. இப்போ கடவுளை பற்றிய ஒரு புரிதல், உலகத்தை பற்றின புரிதல், நம்ம புரிதல் எப்பவுமே சரியா இருக்க. ஆனால் தான் உங்கள் சுய புத்தி மேல் சாயாமல். நிறைய பேருடைய வாழ்க்கையில தோற்று போனதுக்கு என்ன தெரியுமா, அவங்க சுய புத்தி, ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படிதான் கடவுள், இப்படிதான் உலகம், இப்படிதான் மனுஷன், அப்படி கிடையாதுங்க. அப்படி சுய புத்தி எப்பவுமே எப்படி இருக்கிறது, அது இறை நம்பிக்கை உள்ளதா இருக்கிறதா, அந்த சுய புத்தி பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற சுய புத்தி, அன்புக்கு நேராக நடத்துகிற சுய புத்தி, ஒற்றுமைக்கு நடத்துகிறதா, அப்போ அது கடவுள் காட்ட வேண்டிய சுய புத்தி செல்ஃபிஷா, சுயநலமா, உங்களை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்கும் பொழுதுதான் ஆண்டு சொல்றோம், சுய புத்தி உங்களை மகிமைப்படுத்தக்கூடியதா, உங்களை பெருமைப்படுத்தக்கூடியதா இருந்தா அதிலிருந்து நீ சுய புத்தி மேல் நீங்கள் நடவாமல், அடுத்து சொல்றது, உங்கள் வழிகளெல்லாம், அங்கே பாருங்க 6ஆம் வசனத்தில் நீதிமொழி 3:6, உங்கள் வழியெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம், உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பி கொடுக்கும்போது, உங்க வழியில உங்க வாழ்வை, வழி என்றால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம போகிற வழி. எரேமியா 3:14 நல்ல வழி எது என்று
அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். அநேகர் ராங் ரூட்டில் போயிட்டு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க. தவறான பாதையில் போயிட்டு நன்மையை கண்டறிய வேண்டும் என்று நினைப்பாங்க. அதுதான் தப்பு. சங்கீதம் 120 கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ தேவனுடைய வழி நீதிமொழிகள் 10:29 சொல்லுறது, கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அது அரணாக இருக்குது. அப்போ அவருடைய கர்த்தருடைய வழியிலே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே, நீங்கள் ஏசாயா 2:5 சொல்லுது, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் யாக்கோபின் வம்சத்தாரே நடவுகளுக்கும். அவன் கர்த்தருடைய வெளிச்சத்திலே, கர்த்தருடைய வழியிலே நீங்கள் நடக்கும்போது நீங்கள் இடறுவதில்லை, தடுமாறுவதில்லை. நீங்கள் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். அது மாத்திரமில்லை, அதே நீதிமொழிகள் 3:7 படிக்கும் போது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. பிரசங்கி 7:17 மிஞ்சின நீதிமானாகிறாத, துஷ்டனாகிறாத, மிஞ்சின நீதிமான் பெரிய அறிவாளி நினைக்க கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாய் அவன் ஞானியா இருக்கு எனக்கு சொல்ல மாட்டான். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய தாழ்த்துறானோ தன்னை ஞானி என்று எண்ண மாட்டான். நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை ஞானி என்று எண்ணாமே. நீ தீமைக்கு பயந்து என்ன சொல்றாங்க, தீமைக்கு பயப்படணும். கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் செல்லுகிற இடம் அது ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது அதே நீதிமொழிகள் 3:9 கர்த்தரை நீ கனம் பண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் உன் கையிட வேலையிலும் கர்த்தரை கன. உன் அறிவு, திறமை, உன் ஆற்றல், உன் ஆஸ்தி, அது இறைவன் கொடுத்த ஒரு கொடை, அவர் கொடுத்த அன்பு, அவரினால் கிடைத்த பலன் என்று நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. உன் ஆலையில் திராட்சரசம் எண்ணெயும் அது புரண்டோடும். இந்த வேத சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றம். உங்களை ஞானி என்று எண்ணாதீர்கள், சுய புத்தியில் நடவாதீர்கள், கிருபையை சத்திட்டு விலகாதபடி அவருடைய உபதேசத்தை கேட்டு பாருங்கள். கர்த்தர் இந்த வேத வாக்கியத்தின்படி நீதிமொழிகள் 3:10 உங்களை சிறந்திருக்க பண்ணி ஆசிப்பாராக. God bless you. God bless you.